ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோவில் வந்து நம்ம பாலிட்டியோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 79 ஆர்டிகல் 88 வரைக்கும். இதில் வந்து பார்லிமெண்ட்டோட பேசிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 79 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட். தேர் ஷால் பி அ பார்லிமெண்ட் ஃபார் த யூனியன் விச் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் 2 houses அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே அந்த 2 houses நேம் கொடுத்துருக்காங்க. டு பி நோன் ரெஸ்பெக்டிவ்லி ஆஸ் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூனியனில் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்க போது, அந்த பார்லிமெண்ட் என்னென்னலாம் கன்சிஸ்டாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரசிடெண்ட், அப்புறமா ராஜ்யசபா ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் த லோயர் ஹவுஸ் லோக்சபா ஆல்சோ கால்ட் அஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரசிடெண்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். இதை வந்து நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது, ஓகேவா? அடுத்து வந்து ஆர்டிகல் 80. இதில் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ராஜ்யசபாவோட காம்போசிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 5 கிளாஸ் இருக்குது. நம்ம கிளாஸ் பை கிளாஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப், அதில் வந்து 2 சப் கிளாஸ் இருக்குது. சப் கிளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, 12 members டு பி நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட். 12 மெம்பர்ஸை ராஜ்யசபாவுக்கு பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் 3. கிளாஸ் 3ல் அதுக்கு எப்படி அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து சப் கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மோர் தென் 238 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ்லேருந்து, அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் சேர்த்து வர ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து 238 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக 238 + 12 250 தான் வந்து ராஜ்யசபாவோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தி அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் டு பி ஃபில்டு பை த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் 4th ஷெட்யூல்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது 2வது வீடியோவோ 3rd வீடியோவோ நினைக்கிறேன். ஸோ அதிலே சொல்லியிருப்போம், நம்ம ஷெட்யூல் வைஸ் பார்த்துருப்போம், எந்த ஷெட்யூலில் என்னத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து 4th ஷெட்யூலில் ராஜ்யசபாவில் உள்ள சீட் அலோகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்போயே பார்த்தோம். ஸோ அதை தான் வந்து இந்த ஆர்டிகல் 80 கிளாஸ் 2ல் சொல்கிறாங்க. மற்றபடி அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும், மற்ற ஷெட்யூலாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க் இருக்குது. அந்த வீடியோ வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ அடுத்து கிளாஸ் 3ல் வந்து கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதோட ப்ரொவிஷன்ஸ்லாம் கிளாஸ் 3ல் இருக்குன்னு அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த மெம்பர்ஸ் டு பி நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் அண்ட் கிளாஸ் ஏ சப் கிளாஸ் ஏ ஆஃப் கிளாஸ் 1 ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஹேவிங் ஸ்பெஷல் நாலேஜ். ஒன்றுமே இல்லை, லிட்ரேச்சர், சயின்ஸு, ஆர்ட்டு, சோஷியல் சர்வீஸ், இந்த ஃபீல்டுலலாம் ஸ்பெஷல் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா, இவங்களில் இந்த ஃபீல்டில் உள்ள ஒரு 12 பேரை வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கண்டிஷன், அதுக்கான ஒரே கண்டிஷன். பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் வந்து இந்த 4 ஃபீல்டில் அவங்க வந்து ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. அடுத்து கிளாஸ் 4, நம்ம வந்து 238 மெம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா ராஜ்யசபாவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்கள எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படின்றத கிளாஸ் 4ல் கொடுத்துருக்காங்க. எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டேட்ஸில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கும் இல்லையா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் உள்ள எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, நான் எலெக்டட், அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் உள்ள எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்கள வந்து இந்த ஸ்டேட்லேருந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். இது வந்து டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். இது என்ன எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கிளாஸ் 5ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வராங்க இல்லையா, அவங்கள எப்படி வந்து சூஸ் பண்ணி அனுப்புறது. ஏன்னா யூனியன் டெரிட்டரிஸ்னால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஏரியாஸ் இல்லையா. ஸோ அங்கேருந்து எப்படி சூஸ் பண்ணி அனுப்புறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டே ஒரு லா மேக் பண்ணி ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லா படி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஆர்டிகல் 80 காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா பற்றி பார்த்துட்டோம். அடுத்து ஆர்டிகல் 81ல் வந்துட்டு காம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்லாம் ஒன்றும் இல்லை, லோயர் ஹவுஸ் லோக்சபா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் 530 மெம்பர்ஸ். இந்த 530 மெம்பர்ஸ் சோசன் பை என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன். எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்லேருந்து, யூனியன் டெரிட்டரிஸ் இல்லை, எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. வெறும் ஸ்டேட்ஸ்லேருந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா சூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் வந்துட்டு ஷுட் நாட் எக்ஸிட் 530 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சப் கிளாஸ் பியில் வந்து சொல்கிறாங்க, யூனியன் டெரிட்டரிஸில் வந்துட்டு
தேர்வு செய்யப்படுற மெம்பர்ஸ் வந்துட்டு 20 நம்பர்ஸை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எலெக்ஷன் முறையை வந்து ஆல்ரெடி நம்ம ராஜ்யசபாவுக்கு பார்த்த மாதிரியே பார்லிமெண்ட் கேன் மேக் அ லா அண்ட் ப்ரிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளாஸ் 2ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே கிளாஸ் 2க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்கே வந்து நாமினேஷன் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் வந்து ஆர்டிகல் 331 ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டிகல் 81 சொல்கிறத விட்டுட்டு பரவாயில்ல அப்படி இருந்தாலும் ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி வந்து அடிக்குவேட்டாக ரெப்ரசன்ட் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் நினச்சாருன்னா அவர் நாட் மோர் தென் ஓகேவா 2 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலேருந்து லோக்சபாவுக்கு நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 331 சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 2 சப் கிளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த அலோகேட் பண்ணுற சீட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு நியராக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஸோ ஃபார் அஸ் ப்ராக்டிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க ஒரு வேர்டு. ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட்டை மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சப் கிளாஸ் ஏல கொடுத்துருக்காங்க. சப் கிளாஸ் பியில் வந்துட்டு அந்த ஈச் ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு சீட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டையும் வந்து டிவைட் பண்ணி டெரிட்டரியல் கான்ஸ்டிடியூன்சிஸாக பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு அலாட் பண்ணுற சீட்டு அந்த கான்ஸ்டிடியூன்சியில் உள்ள பீப்புளுக்கு ஸோ ஃபார் அஸ் ப்ராக்டிகபிளாக இருக்கிற மாதிரி பிரிப்பாங்க. அந்த கான்ஸ்டிடியூன்சி பிரிக்கிறது இதுதான் வந்து ஆர்டிகிள் 81 கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சப் கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பிரிக்கிறது அது வந்து 6 மில்லியன் பீப்புள்ஸை தாண்டி அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் இருந்தால் தான் வந்து இது அப்ளிகபிள். அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட் வந்துட்டு அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒதுக்கப்படும். எக்ஸாம்பிள் வந்து கோவா, சிக்கிம்லாம் அது மாதிரி தான். அடுத்து கிளாஸ் 3 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம 81 கிளாஸ் 1 கிளாஸ் 2 எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்த்தோம் பாப்புலேஷன்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்புலேஷன் அப்படின்ற யூஸ் பண்ணியிருக்க வேர்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது 2012 நம்ம அதை படிக்கிறோம் அப்படின்னா 2011 சென்சஸ் எடுத்தாங்க இல்லையா, அப்போ உள்ள பாப்புலேஷன் தான் பாப்புலேஷன் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிளானிங் அந்த இதை ஐடியாஸ்லாம் வந்து அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணாங்க. பட் தென் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில் அதை ரெடியூஸ் பண்ணல. ஸோ இப்போ என்ன ஆச்சு, பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ராஜ்யசபாவில் லோக்சபாவில் சீட்டு தரப்போகிறாங்க இல்லையா, சரி லோக்சபாவில் சீட்டு தரப்போகிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தரப்போ அப்போ நமக்கு சீட்டு வந்து கம்மியாயிரும் இல்லையா. அப்போது நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்மளோட பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நமக்கு சீட் வர போகுது, அது ஒரு கெட்ட விஷயம் இல்லையா. ஸோ அப்போ எல்லா ஸ்டேட்ஸும் என்ன பண்ணுவாங்க, நான் என் பாப்புலேஷனை குறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனால தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா 1971 சென்சஸை பேசிக்காக வச்சுப்போம், அதை பொறுத்து நம்ம வந்து சீட் அலோகேட் பண்ணிடுவோம் லோக்சபாவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் கான்ஸ்டிடியூவன்சியை பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு பாப்புலேஷன் வச்சு அந்த பாப்புலேஷனுக்கு மட்டும் நம்ம 2001 சென்சஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் 2026க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா. எப்போ எடுப்பாங்க, 2031 எடுப்பாங்க. ஸோ அந்த சென்சஸோட ரிசல்ட் வந்த அப்புறம் தான் இந்த கான்ஸ்டிடியூன்சியை திருப்பி அந்த சென்சஸோட பாப்புலேஷனை வச்சு மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க கான்ஸ்டியூஷனில் இப்போதைக்கு. அடுத்த ஆர்டிகல் 82 வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா வந்து ஆல்ரெடி இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்போ நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒன்றே ஒரு நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாடியை வந்துட்டு ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு கான்ஸ்டியூஷன்லேயே. அந்த பண்ண போகிற அத்தாரிட்டியை வந்து பார்லிமெண்ட்டே ஒரு லா மேக் பண்ணி டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 82ல். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அது மாதிரி வந்துட்டு என்ன அத்தாரிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிட்டி, அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து வந்து ஆர்டிகல் 83, இதில் வந்து பார்லிமெண்ட் ஹவுசஸ்க்கு என்ன டியூரேஷன் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு சொல்கிறாங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஷால் நாட் பி சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன். அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸை டிசால்வ் பண்ணவே முடியாது. ராஜ்யசபா வந்து எப்போவுமே ஆக்டிவில் தான் இருக்கும், ஓகேவா. இப்போ லோக்சபா வந்து கலைச்சிட்டு போவாங்க இல்லையா ஆட்சி முடிஞ்சோடனே, பட் ராஜ்யசபா வந்து அது மாதிரி கலைச்சிட்டு போக மாட்டாங்க. ராஜ்யசபா இஸ் அ பெர்மனன்ட் பாடி, லோக்சபா வந்து டெம்பரரி பாடி. டெம்பரரின்னு சொல்லிட முடியாது, பட் ஆனால் வந்துட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கலைஞ்சிரும், ஓகேவா. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ராஜ்யசபாவில் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ரிட்டையர் ஆவாங்க, ஓகேவா.
இதுதான் வந்து ராஜ்யசபாவில் நடக்குது. கிளாஸ் 2ல் வந்து லோக்சபா கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அன்லஸ் சூனர் டிசால்வ்டு, பிரசிடெண்ட்டாவோ இல்லை யாரோ வந்து டிசால்வ் பண்ணுற வரைக்கும், பிரசிடெண்ட் தான் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ பிரசிடெண்ட்டாக வந்து இந்த லோக்சபாவை டிசால்வ் பண்ணுற வரைக்கும் என்னைக்கு கான்ஸ்டியூட் ஆச்சோ லோக்சபா அன்னையிலேருந்து 5 வருஷத்துக்கு அது ஃபங்க்ஷன் ஆகி தான் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட பீரியட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அந்த லோக்சபாவில் கண்டினியூ பண்ண முடியாது. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் எமர்ஜென்சி ஆப்ரேஷனில் இருந்தால் மட்டும் அதை கண்டினியூ பண்ணிக்க முடியும். அந்த கண்டினியூ பண்ணுற பீரியட் வந்து 1 இயர் அட் அ டைம் தான் பண்ண முடியும். இப்போ எமர்ஜென்சி ஆப்ரேஷன் இருக்குன்னா அடுத்து 1 இயருக்கு வந்து இவங்களோட ஆட்சியை வந்து அவங்க அதிகமாக்கிக்கலாம், அவர் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் அதை 1 இயரை தாண்டி நான் 2 வருஷம் நானே ஆட்சியில் இருந்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்துக்க முடியாது. 1 இயர் அட் எ டைம். அந்த 1 இயர் டேர்ம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி எமர்ஜென்சி ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்னா அப்போ வேணால் இன்னொரு 1 இயர் வந்துட்டு அதிகமாகிக்கலாம். பட் அதுக்கு வந்து இன்னொரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம எமர்ஜென்சி பார்க்குறப்ப பார்ப்போம் அதை பற்றி. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மாதத்தை தாண்டக்கூடாது. அதாவது வந்துட்டு எமர்ஜென்சி இப்போ முடிஞ்சிருச்சு, ஓகேவா, எமர்ஜென்சி முடிஞ்சு அடுத்த 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடந்துடணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 83. ஆர்டிகல் 84ல் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பற்றி ஆர்டிகல் 84ல் சொல்லியிருக்காங்க. எ பர்சன் ஷால் நாட் பி குவாலிஃபைட் டு பி சூசன் டு ஃபில் அ சீட் இன் பார்லிமெண்ட் அன்லஸ் இவர் வந்து இந்த கண்டிஷனெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா பார்லிமெண்ட்டில் அவர் ஒரு மெம்பரை சூஸ் பண்ண முடியாது, அவர் குவாலிஃபைடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ஏல ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் 3rd ஷெடியூலில் சொல்கிற ஓத்தை வந்துட்டு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓத்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பதவி பிரமாணம், அதை யார் செஞ்சு வைக்கிறாங்களோ அதை வந்து அவர் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஏஜ் க்ரைட்டீரியா பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ராஜ்யசபாவாக இருந்தால் 30 வயசு கம்மியாக இருக்கக்கூடாது, லோக்சபாவாக இருந்தால் 25 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கிளாஸ் சியில் வந்துட்டு வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் லா மூலயமா ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன்ஸையும் நிறைவேற்றணும், அதாவது பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 84. ஆர்டிகல் 85 எடுத்து நம்ம பார்த்துருவோம். இதில் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் உள்ள செஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 85 ஃபஸ்ட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் வந்து ஃப்ரம் டைம் டு டைம் சம்மன் பண்ணணுமா, ஈச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து மீட் பண்ண சொல்லி பிரசிடெண்ட் வந்து ஃப்ரம் டைம் டு டைம் சம்மன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த சம்மன் பண்ணுறது வந்துட்டு டைம் அண்ட் பிளேஸை வந்து அவர் எது கரெக்டுன்னு நினைக்கிறாரோ அதுபடி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த 2 செஷன் இருக்குல்ல, இப்போ ஒரு செஷன் நடக்குது, அடுத்த ஒரு செஷன் நடக்குதுன்னா 2த்துக்கும் நடுவில் 6 மந்த்ஸ் கேப் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் வந்து எப்போவுமே அது மாதிரி கேப் வராது, ஏன்னா நம்ம இதில் வந்து 3 செஷன் நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி 6 மாதம் கேப் வந்து 2 செஷனுக்கு நடுவில் வந்துடாது. ஓகே. அடுத்து கிளாஸ் 2ல் வந்து சப்கிளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் ப்ரொரோக் த ஹவுசஸ் ஆர் எய்தர் ஹவுஸ். ப்ரொரோக்னா வந்துட்டு இப்போ ஒரு செஷன் நடந்துட்டு இருக்காங்க, ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த செஷனை வந்து அந்த டிசால்வ் பண்ணாமல் நிப்பாட்டி வைக்கிறது, ஓகேவா, அதுதான் வந்து ப்ரொரோக். அதை ப்ரொரோக் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்புறம் ஹவுஸ் ஆஃப் பீப்புளை டிசால்வும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் ஆஃப் பீப்புளை லோக்சபாவை கலைச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து ஆர்டிகல் 86 ரைட் ஆஃப் பிரசிடெண்ட் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ் டு த ஹவுசஸ். இதை பற்றி சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா த பிரசிடெண்ட் மே அட்ரஸ் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் போத் ஹவுசஸ் அசம்பிள் டுகெதர் அண்ட் ஃபார் தட் பர்பஸ் ரிக்வயர் த அட்டண்டன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். பிரசிடெண்ட் வந்துட்டு 2த்தில் ஏதோ ஒரு ஹவுஸ்க்கோ இல்லை 2 ஹவுஸ்க்கும் சேர்ந்தோ வந்துட்டு பிரசிடெண்ட் உரையாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் வந்து உரையாற்றுறாரு அப்படின்னா அப்போது எல்லா மெம்பர்ஸும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கிளாஸ் 1. கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா the president may send messages to either house of parliament. பிரசிடெண்ட் வந்துட்டு 2 ஹவுஸில் எந்த ஹவுஸ்க்கு வேணாலும் அவர் வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பலாம். அந்த மெசேஜ் அனுப்புகிறாருன்னா அது வந்து எது சம்மந்தமானாலும் இருக்கலாம். ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அது சம்மந்தமாக இருக்கலாம், அந்த பெண்டிங் பில் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மெசேஜ் பிரசிடெண்ட் கிட்ட வந்து வருதுன்னா அந்த மெசேஜை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து எந்த ஹவுஸாக இருந்தாலும் 2 ஹவுஸில் எந்த ஹவுஸாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல் 87 வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் பை த பிரசிடெண்ட். கிளாஸ் 1ல் சொல்கிறாங்க at the commencement of first session after each general election to the house of the people. அதாவது வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2021 ஒரு எலெக்ஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த எலெக்ஷன் நடந்து ஒரு வின் பண்ணி லோக்சபா ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, அந்த ஃபஸ்ட்டு செஷனில் வந்து நடத்துகிறப்போ பிரசிடெண்ட் வந்து அந்த செஷனை அட்ரஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அட் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் இயர், ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு ஃபஸ்ட்டு செஷன் நடக்கும் இல்லையா, அந்த செஷனையும் பிரசிடெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த அட்ரஸ் வந்து எப்படி பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷால் அட்ரஸ் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அசம்பிள் டுகெதர், ஓகேவா. ஸோ ஒன்னா ஜாயின்ட் செஷன் அண்ட் இன்ஃபார்ம் பார்லிமெண்ட் ஆஃப் த காசஸ் ஆஃப் இட் சம்மன். அவர் வந்து சம்மன் பண்ணி 2 ஹவுஸையும் ஒரே இடத்துல வச்சு அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் 2ல் சொல்கிறாங்க, ப்ரொவிஷன் ஷால் பி மேட் பை த ரூல்ஸ் ரெகுலேட்டிங் த ப்ரொசீஜர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் அலாட்மெண்ட் ஆஃப் டைம் ஃபார் டிஸ்கஷன் ஆஃப் தி மேட்டர்ஸ் ரெஃபர் டு இன் சச் அட்ரஸ். இப்போது இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் வந்து உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அட்ரஸ் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அவர் அந்த அட்ரஸில் என்ன சொல்லியிருக்காரோ அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 2 ஹவுஸ்லேயும் இவங்க வந்து டைம் ஒதுக்கி அந்த தேவையான வேலைகளை பண்ணணும் அப்படின்றது தான் கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 88 ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டர்னி ஜெனரல் ஆஸ் ரெஸ்பெக்ட்ஸ் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கமெண்ட்டில். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி மினிஸ்டர் அண்ட் தி அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஷால் ஹாவ் த ரைட் டு ஸ்பீக் இன் அண்ட் அதர்வைஸ் டு டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் either house, any joint sitting of the houses and any committee of parliament of which he may be named a member அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த மினிஸ்டராக இருந்தாலும் ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் அந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து ஒரு ரைட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டைரெக்டாக போய் பேசலாம். எங்கே பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் எய்தர் ஆஃப் த ஹவுஸ், இல்லைனா வந்து ஜாயின்ட் சிட்டிங், ராஜ்யசபாவில் மட்டுமோ போய் பேசலாம், இல்லை லோக்சபாவில் மட்டுமோ போய் பேசலாம், இல்லை ஜாயின்ட் சிட்டிங்கில் போய் பேசலாம். இப்போ வந்து மினிஸ்டராக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ராஜ்யசபா மூலமாக வந்து மினிஸ்டராகவும் இருக்கலாம், இல்லை லோக்சபா மூலியமாக வந்து மினிஸ்டராகவும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ராஜ்யசபா மெம்பராக இருந்து மினிஸ்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போய் லோக்சபாவில் பேசக்கூடாதுன்னு இல்லை, அவங்களும் போய் லோக்சபாவில் பேசலாம் அப்படின்றாங்க. அண்ட் அவர் வந்து மெம்பராக இருக்கிற கமிட்டியில் அவர் வந்து பேசலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது டசன்ட் மீன் he have a right to vote in any decisions they make. ஸோ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர் இது மாதிரி போய் பேசலாம். பட் ஆனால் ராஜ்யசபா எம்பி போயிட்டு லோக்சபாவில் ஓட் பண்ண முடியாது, ஓகேவா. இதுதான் வந்து ஆர்டிகல் 88 சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம பார்லிமெண்ட்டோட பேசிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்த இதில் வந்து நம்ம ஆஃபீஸஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நாங்கள் யூபிசி சம்மந்தமான குவிஸ் வந்து டெய்லி கேட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணுறதுக்காக எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணப்படும். அண்ட் இந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். நன்றி.